வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பிரெட்டு துண்டுகள் பால் முட்டை வச்சுட்டு ஒரு சூப்பரான பிரெட் புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம செய்கிறதும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஸ்வீட் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அரிசி மாவில் புட்டிங் ரெசிபி செஞ்சு போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கப் மெஷர்மெண்ட் வந்துட்டு தெரியலை, கிராமில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கிராமில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு வேறுபடுங்க. கப்பு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு பொருளை வந்துட்டு அளந்தெடுக்கிறோமோ அதே பாத்திரத்தை வச்சு மித்த எல்லா பொருளையும் அளந்தெடுத்துக்கலாங்க. அதுதாங்க கப் மெஷர்மெண்ட்டு. நம்ம மெஷரிங் கப் வச்சு தான் அளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 4 டேபிள் ஸ்பூனுங்கிறது 1/4 கப் அளவு வருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 15 மில்லி வரும். 1/4 கப்புங்கிறது 60 மில்லி வரும். பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது போல் வந்துட்டு சுகர் வந்துட்டு பொரிஞ்ச மாதிரி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இது போல் கலந்து விடும் பொழுது தான் கொஞ்சமாக அதில் கேரமல் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வருங்க. அரிசி மாவு புட்டிங் வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு கேரமல் வந்துட்டு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பொறுமையாகவே வந்துட்டு செஞ்சு காட்டியிருந்தேன். பாருங்கள், இது போல் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சுகர் வந்துட்டு ஒயிட் ஆகி நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா தான் இது போல் வந்துட்டு கலர் மாறி வரும். இதுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே வந்துட்டு ஆட்லாம் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இந்தளவுக்கு தேன் கலர் வந்தால் போதும், நுரைச்சி வந்துடக்கூடாது. நுரைச்சி வந்துட்டால் வந்துட்டு கசந்து போயிடும். நம்ம கலருக்காக வேண்டி ரொம்ப நேரம் நுரைக்க விட்டுட்டோன்னா கசந்து போயிடும். இப்போ இதை வந்துட்டு ஒரு அலுமினியம் ட்ரேயில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அதோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் இது போல் பிச்சு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்த பிரெட் துகள்கள் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க. இந்த போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்க்குற அளவுகள் எல்லாமே ஒரே பாத்திரத்தை வச்சு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் மாறி வரும். பாருங்கள், இதே போல் இந்தளவுக்கு பதம் வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரெட் பவுடரும் வந்துட்டு 1/4 கப் எடுத்துருக்குறோம். அரை கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப்புங்கிறது 250 ml அளவு இருக்கும். 1 ஸ்பூன் இதில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடரை வந்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பிரெட் துகள்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. 1/4 கப்பு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் அளவுக்கு பிரெட் பவுடருங்க. ரெண்டுமே அளவு வந்துட்டு சரியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் இது போல் ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது போல் அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் அதில் உள்ள நீராவி தண்ணி உள்ளே வடியாது. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துருக்குறோம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மேலே வந்துட்டு இது போல் ஃப்ளஃபியாக வேகாத மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். இது போல் வந்துட்டு நைஃபு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வருங்க. அவ்வளோதான். கீழே வச்சுட்டு ஆற வைக்கும் பொழுது நல்லாவே இறுகுனாப்பில் ஆயிரும். நிறைய பேர் வேகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த அரிசி மாவு புட்டிங் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. லைட்டாக கத்தி வச்சு நீக்கி விட்டுட்டு பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சாப்பிடும்பொழுது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கள அளவுகளில் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அரிசி மாவு புட்டிங் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.